தெரியாம தான் கேட்குறேன், இல்லை தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தமிழ் தேசிய கொள்கை இது வந்து பல்வேறு விதமா, ஒரு கொள்கை கிடையாது, பல்வேறு விதமா இருக்கு. யார் தமிழர்கள்? இதை வந்து தலைவர் சேகுவேரா அவர்களுடைய பாணியில் உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். தலைவர் தமிழ்னு சொன்னால் இனிக்குதா? தமிழுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ் மாண்புக்கு ஒரு பிரச்சனை, தமிழ் மண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா உன் ரத்தம் திளைக்குதா? நீ தமிழன். விசிகா கட்சி இருக்காங்களா, அவங்க ஒன்ன ஃபாலோ பண்றாங்க. பாரிங்கிறவர் இருக்காருல்ல, அவர் ஒரு இயக்கமா ஃபாலோ பண்றாரு. இந்த மாதிரி நிறைய பேர் பிரிஞ்சு போனவங்க தமிழ் தேசியம் தமிழர்ல இருந்து, அதாவது நாம் தமிழர்ல இருந்து பிரிஞ்சு போனவங்களே வேற மாதிரி இயக்கங்களா மாறி வேற ஒரு பாணியை ஃபாலோ பண்றாங்க. அது போக நீங்க விசிகால இருந்து பிரிஞ்சு வந்த நீங்க ஒரு தமிழ் தேச கொள்கையை ஃபாலோ பண்றீங்க. அதாவது நாம் தமிழர் அவர்களை சொல்றேன். விடுதலை சிறுத்தை அவர்கள் ஒரு மாதிரி ஃபாலோ பண்றாங்க, நாம் தமிழர் நீங்க ஒரு மாதிரி ஃபாலோ பண்றீங்க. இப்ப வந்து அந்த கிளாரிபிகேஷன் எனக்கு கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரி எங்க இருந்தாலும் தமிழன் சொன்னா பீறிக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு கோபம் வருது, உக்கிரம் வருது, வந்து ஒரு ஆணவத்துல எழுந்து வாரான் அப்படின்னு சொன்னா அவன் தமிழன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த உணர்வு உள்ளவங்க எல்லாம் தமிழர்கள்னா, இப்ப நான் கேட்கிறேன், அப்போ தமிழ் அம்மா அப்பா நீங்க முன்னால சொல்லிட்டு இருந்தீங்க, தமிழ் பேரண்ட்ஸுக்கு பிறந்தவங்க அந்த பிள்ளைங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அவங்களுக்கு அவங்க எப்படி, அதாவது அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களா அவங்கள பெற்றவங்க யாருன்னு நாங்க எப்படி வெரிஃபை பண்ணோம்? டிஎன்ஏ டெஸ்ட் நீங்க எடுப்பீங்களான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அதுக்கு நேர்த்தியான ஒரு பதில் எங்கேயுமே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பார்க்கல. அதாவது நீங்க மீன்ஸ் நாம் தமிழர் அவர்களை சொல்றேன். இதுல உங்கள்ட்ட கேட்டா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த உணர்வுன்னு சொல்றீங்களே, இதுவே ஒரு தெலுங்கு பேசுற ஒருத்தங்க இல்ல மலையாளம் பேசுற ஒருத்தங்க வீட்டுக்குள்ள பேசுவாங்க, ஆனா தமிழ்னு சொன்னா பீறிக்கிட்டு வர மாதிரி. இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியில இருக்கவங்க கூட தெலுங்கை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அவங்க தமிழ்ங்கும் போது சண்டையிட்டு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் பண்ண ஒரு குடும்பத்தினர். அப்ப இவர்களை நீங்க தமிழர்கள்னு சொல்லுவீங்களா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அவர்கள் ஆளக்கூடாது, தமிழர்கள் தான் ஆளணும், அவங்க வந்து வாழட்டும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்ப அவங்களே ஆண்டுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லலாமா? சீமானவர்கள் அவங்க ஆளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் உணர்வோட பேசி தமிழ் உணர்வோட வந்தானா, அது ஏதோ ஒரு வேறொரு மொழியில இருந்து உணர்வோட வந்தானா, அப்ப அவனை தலைவனாக்கலாமா? அப்ப சீமானவர்களுடைய கோட்பாட்டுக்கே எதிரான ஒரு விஷயமா இருக்கு நீங்க சொல்றது. தமிழர்னா யார்? யார் தமிழர்? அந்த தமிழர் யார் என்று சொல்வதிலேயே வந்து தமிழ் தேசிய கொள்கை உள்ள நாம் தமிழர்ல இருக்கிற அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இல்லை. இதுல மத்தவங்களை தமிழ் தேச கொள்கைக்குள்ள வாங்க, நாம் தமிழருக்குள்ள வாங்கன்னு சொன்னா எப்படி வருவார்கள்? ஆரிசாலன் என்ன சொல்றான்னா, குடி, அந்த குடியை வச்சுதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜாதியை வச்சுதான் வந்து நீங்க தேர்ந்தெடுக்க முடியும் தமிழர்கள் யார் என்று சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்துல ஆரம்ப காலத்துல இருந்தே நாம் தமிழர்ல இருக்கும் போதே ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு. ஓகே, பட் நீங்க வெவ்வேறு விதமாக மாறிட்டு இருக்கும்போது 2024 வரைக்கும் கடைசியா பெரியார வந்து வீர வணக்கம் போட்ட நீங்க இப்ப மாறிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நம்புறது? உங்க கட்சியில் இருக்கவங்களும் பாதி பேர் வந்து திமுக எதிர்ப்புன்னு சொல்லி பேசுறாங்க, அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணி திமுக போய் இருந்துக்கிறாங்க. நாளைக்கு நீங்களே போக மாட்டீங்களா யாராவது? ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இன்னைக்கு சாட்டே ப்ரோ வந்து இந்த ஈரான் பிரச்சனை, இஸ்ரேல் பிரச்சனை, யூஎஸ் பிரச்சனை பத்தி போட்டிருக்காரு. அடே, நெய்தல் படை அமைப்புன்னு சொன்னால இந்த வீடியோ பார்த்தா திருந்தனா, துல்லிய தாக்குதல், ட்ரோன் ஷாட்ல இருந்து எல்லாமே துல்லிய தாக்குதலை ஏற்படுத்துறாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு போறானுங்க. ஒரு பிரச்சனை அவங்களுக்கு விஷயத்த மறைக்கணும்னா இன்னொரு விஷயத்த கொண்டு வச்சு மறைக்கிறானுங்க. இவ்வளவு அழகா எக்ஸிக்யூட் பண்றாங்க ஒரு சில விஷயங்களை கண்மூடித்தனம், அதாவது கண்ணுக்கு எதிராக. ஆனா நீ என்ன சொல்ற, நெய்தல் பட அமைப்புன்ட்டு? எப்படி நெய்தல் படம் எப்படி போட்ல போவாங்களாம், இவர் குண்டு கொடுப்பாராம், தூக்கி போட சொல்லுவாராம். அதாவது அதை தீவிரவாதின்னு சொல்லுவாங்க, அதை வந்து புரட்சிகரமான படையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. அதுலயும் இந்திய ராணுவம் உங்களுக்கு உதவி பண்ண போறதில்ல, அதனாலதான் நீங்க நெய்தல் படையை அமைப்பீங்கன்னா எப்படி சொல்றது? ஸ்ரீலங்கா சைனாவோட ஆதரவுல இதர கண்ட்ரிகள் அதிலும் உங்களை அடிக்கிறதுக்கு ரெடியா, இந்தியாவை எப்பண்டா அடிக்கலான் இருக்கவனுங்க ரெடியா இருப்பானுங்க. கடைசியில இங்க வந்து கையை விரிச்சிட்டாங்கன்னா பியூர்லி ஃபார் முட்டாள்தனம். அதுக்கும் ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, சரி அவங்கள நான் தப்பு சொல்ல விரும்பல, பட் எங்க கேள்வி கேட்கணும் அங்க கேள்வி கேளுங்க. நெய்தல் படம்னு கை தட்டாதீங்க. என்ன இது நெய்தல் பட, அது தீவிரவாதம் எல்லாம் இருக்கு, இவங்க அசால்ட்டா போட்டு போயிடும். இந்த திங்கிங் எங்க போச்சு? அண்ணன் என்ன சொன்னாலும் கை தட்டணும்னு அவசியம் இல்லைங்க. வணக்கம். வணக்கம். விஜய் சாரோட சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கேட்குறேன் சொல்லுங்க. அதாவது சிபி சத்யராஜின் தங்கை ஆகிய நான், சத்யராஜ் அவர்களின் மகளாகிய நான், அப்படி நீங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் இங்க வாங்க, உங்க மேட்டருக்கு வரும். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் பப்ளிக்கா சப்மிட் பண்ணுங்க. என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்களா? இதுக்கு வேற யாரும் இல்ல, இந்த நம்ம இவரும் கேட்டிருக்காரு, யாரு சாட்டை துரைமுருகன் நம்ம அடிக்கடி வந்து கேட்கிறாருல, ஒருத்தரை நான் வந்து இப்போ கூட்டு வந்திருக்கேன். அவர் வந்து அடிக்கடி வந்து பெட்டி வாங்கிட்டு பேசுறாருன்னா சொல்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நான் கூட்டு வந்தேன், எனக்கு இலவசமாக தான் வந்து பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுடைய அண்ணனாக வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். ஸோ அவரை கூட்டு வர, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், கேளுங்க. என்னைக்காவது விஜய் தன்னுடைய இல்லத்தையோ தான் சார்ந்த இடங்களையோ கொடுத்துருக்காரு மக்களுக்காக ஏதாவது செய்தி பார்த்துருக்கீங்களா? அந்த வழியில் என்னுடைய அன்பு தம்பி இளைய தளபதி விஜய் அவர்கள் இல்லாத ஏழைகளுக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். நான் அவருடைய கல்யாண மண்டபத்தை கடந்து தான் நான் என் வீட்டுக்கு செல்லுவேன்.
ஒவ்வொரு நாளும் அவர் சென்னையில் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்க. அவங்களுக்கு நோட்டு புத்தகம், அவர்களுக்கு படிப்புக்கான வசதியெல்லாம் அவர் கொடுக்கிறார். அப்புறம் இன்னும் ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. ஏதாவது ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்வு செய்து அங்கே மக்களை போய் நேரடியாக சந்திக்கிற பழக்கம். மக்களை சந்தித்து மக்களிடமிருந்து வாழ்க்கையை, அந்த முறையை படிக்காத எந்த கலைஞனும் ஜீவிக்க முடியாது, வாழ முடியாது. ஒரு 4 சுவத்துக்குள்ள உட்கார்ந்து கதையை கற்பனை செஞ்சு நடிச்சு ஒன்றும் பண்ண, அந்த ஒரு நல்ல பழக்கம், அந்த பண்புக்கு நான் உங்களை தலைவணங்குறேன், உங்களை வாழ்த்துறேன். எனக்கெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையில் உங்கள் மீது ஒரு பற்றும் ஒரு பிரியமும் ஒரு பாசமும் உண்டு. அது ஏன்னா திரையுலகம் தோன்றி இந்த நாட்டிற்கு 75-80 ஆண்டுகள் ஆகுது. எங்கள்ல முதலா ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது நீங்க தான். காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பின்னால பேனர்ல யாரு இருக்கான்னு பாருங்க. அந்த பேனர்ல இருக்கிறது கூட உங்களுடைய தந்தை, அதாவது நீங்க சொல்ற பெரியார் தந்தை அப்படின்னு சொல்றீங்களா, தந்தை பெரியார்னு சொல்றீங்களா, அவரோட கெட்டப்ல இருக்க உங்க தந்தைன்னு தான் நினைக்கிறேன். இந்த மேடையில தான் அவர் வந்து பேசியிருக்காரு என்னென்ன அவர் பண்ணாருன்னு சொல்லிட்டு. சரி, தந்தைன்னு சொல்லும் போது அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த பெண்கள், இப்ப நீங்க சொன்னீங்களா அந்த பெண்களுக்கு வந்து உங்க கட்சியில இதுல பெரியார கொள்கை தலைவராக வச்சுட்டு நீங்கள் பெண்களை உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. டிஸ்ரெஸ்பெக்ட் டு விமென் can never be justified. கண்டிப்பா அது தப்பு தான். அதை வந்து கீழே கமெண்ட் பண்றவங்க நிறைய பேர் அவதூறா பேசுறாங்க. கரெக்டா தான் நீங்க சொல்றது, கரெக்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து மாத்திக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அது வந்து அவதூறான ஒரு விஷயம், ஒரு தப்பான ஒரு விஷயம். அதை வந்து கண்டிப்பா நான் வந்து கண்டிக்கிறேன். சரி, இப்போ உங்க பாயிண்ட்டுக்கே வரும். நீங்க சொன்ன மாதிரி உங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் யாரும் அப்படி பேசலையா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப புனிதமான ஒருத்தர். வாயிலிருந்து வந்தாலே சுத்தமான வார்த்தைகள் தான் வரும். பெண்களை பத்தி, குஷ்புல இருந்து எத்தனை பேரை பத்தி அவதூறு வழக்குல கைது செய்யப்பட்டு இப்ப பெயில்ல இருக்கிறாரு. அப்ப எங்க போச்சு உங்க கட்சியில உள்ள பெண்கள் புனிதமான பேச்சுக்கள்? இப்ப வந்து பெண்களை வந்து அவங்க கொச்சையா பேசலையா? அப்ப திமுகல இருந்து பேசும்போது உங்க கட்சியை வந்து பாருங்க, அங்க பேசுறத கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்த மேடையில அவரையும் உங்களையும் சேர்த்து ஒரே மேடையில இருத்தும் போது ஒருவேளை இருத்துனாங்கன்னா அவரை புகழ்ந்து பேசுறாதீங்க. ஆல்ரெடி ஒருத்தரை வந்து புகழ்ந்து நீங்க பேசின மாதிரி. சரி, இதை கூட கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சிடலாம். உங்க தந்தை கருப்பு நிற ஆடை, அதாவது கருப்பு நிற சட்டை அணிந்து கொண்டு பெரியாரின் கொள்கை, அதெல்லாம் பெரியார் மாதிரி படமெல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த பெண்ணடிமை, பெண் கல்வி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. அப்படி பெண்களுக்கு உரிமை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காருல உங்க கட்சி. இப்ப நீங்க இருக்கீங்களா, இந்த கட்சி இருக்கும்போது தான் ஜெயலலிதா அவர்கள் புரட்சி தலைவின்னு சொல்றவங்க, அம்மான்னு சொல்றவங்க, முன்னாள் முதலமைச்சர், அவங்கள சட்டசபைக்குள்ள வச்சு எப்படி எந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அந்த விஷயத்த நிறைய இடத்துல நியூஸ் பேப்பர்ல எல்லாம் இருக்குங்க. நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையில நடந்த ஒரு விஷயம். அப்ப இது ஃபர்ஸ்ட் நம்ம அழுக்க நல்ல ஹமாம் சோப்போ இல்ல வந்து லக்ஸ் சோப்போ எதையோ வாங்கி போட்டு கிளீன் பண்ணிட்டு வாங்க. அதாவது துணை முதல்வர் மற்றும் முதல்வர்கிட்ட நீங்க போய் சொல்லுங்க, உங்களுடைய ஃபேன்ஸும் இந்த மாதிரி, உங்களுடைய கட்சிக்காரங்களும் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, நம்ம கட்சிக்காரங்க இப்படிலாம் பேசுறாங்க, அவங்களையும் பேசாதீங்கன்னு சொல்லுங்க. அப்போ இதுல நாம் தமிழர் இந்த மாநாட்டுக்கு அப்புறம் ராணுவ கட்டமைப்பு, ராணுவத்துல கூட இப்படி இருக்காது, அதையும் மிஞ்சிட்டு அப்படின்னு சொல்றாங்க. எது இந்த சேர்ல ஏறி குதிச்சது இதெல்லாம் நாங்க பார்க்க தான் செஞ்சோம். விசில் அடிச்சதெல்லாம் நாங்க பார்க்க தான் செஞ்சோம். சீமான் அவர்கள் காரைக்குடின்னு சொன்னோடனே உளுந்து குதிச்சு ஃப்ரெண்ட்ல ஓடி போன கூட்டத்தையும் நாங்க பார்க்க தான் செஞ்சோம். அங்க நடந்த எல்லாத்தையும் நாங்க பார்க்க தான் செஞ்சோம். இது ராணுவ கட்டமைப்பா? முன்ன பின்ன ராணுவத்துல உள்ள அந்த மையத்துக்கு போயிருப்பாங்களா, இல்ல அந்த பயிற்சி மையத்துக்குள்ள போயிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இல்ல முன்ன பின்ன ராணுவ மையத்தை பாத்திருக்கீங்களா நீங்க, இல்ல ராணுவத்துல எப்படி இருக்கும்னு பாத்திருக்கீங்களா? இப்படி இதெல்லாம் தெரியாம, அதான் சொல்றேன், மேலோட்டமாவே ஏதாவது ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குது. இல்ல அப்படி ஏதோ கனவு உலகத்துல வாழ்றாங்க. தயவு செய்து அந்த உலகத்தையும், அந்த கனவு உலகத்தையாவது விட்டு வச்சுட்டு கொஞ்சம் வாங்க, அதையும் அழிச்சு வச்சிடாதீங்க, இல்ல அதையும் முடிச்சு வச்சிடாதீங்க. இவனுங்க வந்து ரொம்ப நல்லவங்க. அதாவது இந்த ராணுவ கட்டமைப்பு எப்படி தெரியுமா, ரொம்ப சுத்தமானவங்க. இவனுக்கு பேர்ட் வேர்ட்ஸ் பேசவே மாட்டாங்க. கீழே ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கான், நிறைய பேர் கமெண்ட் பண்றான். இதுல ஒருத்தன் வந்து அதாவது பெண்ணடிமை, பெண்களை அவதூறா பேசக்கூடாது, பெண்களுக்கு அப்படி உரிமை கொடுக்கணும், இப்படி இப்படின்னு பேசுறவனுங்க. இப்ப கூட பெண்களுக்கு வந்து ஒண்ணுனா வந்து உயிரே கொடுக்குற மாதிரி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. யார், சாட்டை அவர்கள் வந்து விஜய் அவர்கள் விஷயத்துல பேசிட்டு இருக்காரு. அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நான் அதுக்கு கேள்வி கேட்பேன்னு சொல்றாரு. கீழே ஒருத்தன் அம்மா, அதாவது ஒரு அம்மாவை ஒரு தாயை எப்படி திட்டக்கூடாது அப்படி திட்டுறான், கேவலமா பேசுறான். அதாவது ஒரு பெண்ணை வச்சு, பெண்ணை வந்து குறிக்கிற ஒரு விஷயங்களை வச்சு பேசுறான். அப்போ இதே நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்றவன் தான். இதுல இவனுங்க உத்தமனுங்க மாதிரி பேசும்போது நமக்கு ஒரு கோபம் வருமா வராதா? ஃபர்ஸ்ட் தமிழ் தேசியம் அப்படிங்கறத விட்டுருங்க. நான் தமிழ் தேசிய கொள்கை இருக்குல்ல, அதுக்கு எதிரானவன் இல்லை. ஆனா இந்த நாம் தமிழர் வச்சிருக்க ஒரு விஷயங்கள், அதாவது அந்த கோட்பாடை ஃபாலோ பண்றாங்ககிட்ட கிடையாது. அதையும் தாண்டி இதுல ஒரு கேள்வி இருக்குல்ல, யார் தமிழர்? இதை வந்து நீங்க கீழே யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, அதனால தானே நீங்க அங்க இருப்பீங்க. கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா இருக்கணும்.
சப்போஸ் கரெக்டா இருந்தா நானே அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் வந்து இல்ல இது எனக்கு அப்படி இருக்கு ஒருவேளை நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க கொடுங்க பாப்போம். பஸ் கொள்கை தலைவரா வச்சுட்டு இங்க அசால்ட்டா நீங்க பேசிடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்றேங்க, நீங்க வந்து பிசினஸ் கிளாஸ்ல போறவங்க, உங்களுக்கு பின்னால இருக்க அது தெரியாது, பின்னால இருந்து வரவங்க கஷ்டம் தெரியாது. நீங்க பிசினஸ் கிளாஸ்ல போறவங்க, நாங்க பிஸியா இருக்க பப்ளிக் கிளாஸ் இருக்குல்ல, அதாவது பப்ளிக் பஸ்ல போறவங்க. ஸோ எங்க வழி உங்களுக்கு தெரியாது, இறங்கி வந்து பார்த்தாதான் தெரியும். வேணா ஒரு 10 நாள் வாங்க, இங்க சுத்தி காட்டுறேன், நிறைய இடங்கள் இருக்கு, எப்படி வாழ்றாங்கன்னு சொல்றேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அதுக்கப்புறமா அடாப்ட் ஆகுறீங்களான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு பேச்சுக்கு வாங்க, நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் சொல்லி கொண்டு நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.